ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மோர் தென் ஏ ஹவுஸ் ஒய்ஃப். இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னா, கிச்சன் ஃபுல்லாக மெஸ்ஸியாக இருக்கா, டைம் இல்லைன்னு டென்ஷன் ஆகுறீங்களா? அப்போது 30 நிமிஷம் போதுங்க. நான் சொல்கிற 7 டிப்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், ஈஸியாக டீப் க்ளீன் முடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னன்னு பார்ப்போமா? முதல்ல எல்லா பொருளையும் அதோட இடத்துல வைக்கிறது தான் ஃபஸ்ட்டு வேலை. க்ளீன் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஸ்லாப் மேலே இருக்கிற தேவையில்லாத ஐட்டம்ஸ்லாம் எடுத்து ரிமூவ் பண்ணி போட்டுடலாம். அதுக்கப்புறம் கவுண்டர் டாப்பில் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எதெல்லாம் நம்ம வாஷ் பண்ணணுமோ அதெல்லாம் எடுத்து ஷிங்கில் கையோடு போட்டுடலாம். ஏன்னா அப்படி பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு இடம் ஃப்ரீ ஆகும், க்ளீன் பண்ணவும் ஈஸியாக இருக்கும். தேவையில்லாத திங்ஸ் எல்லாம் அதிகமாகவே வச்சுருப்போம், அதெல்லாம் பக்கத்துலேயே டஸ்ட்பின் வச்சுட்டு கையோடு அதில் போட்டுட்டு வாங்க. செகண்ட் டிப்ஸ் என்னன்னு பார்ப்போமா? பாத்திரம் ஊற போடுறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஷிங்கில் போடுற பால் பாத்திரம் மட்டும்தான் நம்ம ஊற போடணும், அடி பிடிச்ச பாத்திரம் மட்டும்தான் ஊற போடணும் அப்படின்னு இல்லாமல், ஷிங்கில் போடுற எல்லா பாத்திரத்து மேலேயும் கொஞ்சம் போடும்பொழுதே என்ன பண்ணுங்க, தண்ணி தெளித்து விடுங்க. நீங்கள் இப்போ வாஷ் பண்ண போகிறீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ்க்கு முன்னாடியே நீங்கள் தண்ணி நல்லா தெளித்து விடுங்க. முக்கியமாக நீங்கள் சாப்பிட்டு போடும் பொழுது எல்லார்கிட்டையும் வீட்லேயும் சொல்லி கொடுங்க, குட்டீஸ்க்கும் சொல்லி கொடுங்க. சாப்பிட்டு ஒரு தட்டி எடுத்துகிட்டு போய் போடும் பொழுது அதில் வேஸ்டேஜ்லாம் இருக்கும் இல்லைங்களா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் அதெல்லாம் ஒதுக்கி வச்சுருப்போம் இல்லைங்களா, அதெல்லாம் அப்படியே ஷிங்கில் போடாமல் எடுத்து பக்கத்துலேயே ஒரு கவர் வைங்க. எடுத்து அந்த கவரில் போட்டுட்டு பிறகு தட்டு மட்டும் போட சொல்லுங்கள். அது கூடவே கொஞ்சம் தண்ணி விட்டு வர சொல்லுங்கள் தட்டு மேலே. ஏன்னா சில பேர் கை கழுவிட்டு தட்டு காய போட்டு வருவாங்க. அப்படி இல்லாமல் நீங்கள் இந்த மாதிரி சொல்லி கொடுங்க. நம்மளுக்கு கழுவுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே போல் நீங்களும் ஏதாவது சமைச்சிட்டு இருந்து பாத்திரம் எடுத்துகிட்டு போய் ஷிங்கில் போட போகிறீங்கன்னா அதில் இருக்கிற கொத்தமல்லி, கருவேப்பிலை அந்த வேஸ்டேஜ்லாம் எடுத்து கையோட கவரில் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஷிங்கில் போடுங்க. அப்படி பண்ணும்பொழுது நம்ம ஷிங்கில் பாத்திரம் வாஷ் பண்ணிகிட்டே இருக்கும்போது போயிட்டு அடைச்சிக்கும், நமக்கு தண்ணி அப்படியே நிற்கும் இல்லைங்களா, அதை எடுத்து எடுத்து விட்டு நம்ம வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாக்கா ரொம்ப ஈஸியாக இருக்கும், இன்ட்ரெஸ்டாக இருக்கும் கழுவவே. நம்மளுக்கு பாத்திரம்லாம் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இருக்கும். கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்கள். தேர்ட் டிப்ஸ் என்னன்னு பார்ப்போமா? செல்ஃப் க்ளீன் பண்ணும்பொழுது மேலே இருந்து தான் கீழே க்ளீன் பண்ணணும். நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஆர்வ கோளாறில் எட்டுற அளவுக்கு ஏதாவது செல்ஃப் இருந்தாக்கா அதை க்ளீன் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், சேர் போட்டு மேலே பார்த்துக்கலாம் விடுறா அப்படின்னு சொல்லிட்டு எட்டுற அளவுக்கு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேர் போட்டு மேலே க்ளீன் பண்ணுவோம். மேலே க்ளீன் பண்ணும்போது என்ன ஆகும், அடுத்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கணும் இல்லைங்களா செல்ஃபு, அது மேலே தான் விடும். திரும்ப நம்ம அதை க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் செல்ஃபெல்லாம் க்ளீன் பண்ண போகிறீங்க, இல்லை ஏதோ கபோர்டு இருக்குது அப்படின்னா மேலே இருந்தே நீங்கள் க்ளீன் பண்ணிட்டு வரணும். அதை விட்டுட்டு நடுவில் இருந்து க்ளீன் பண்ணுறது, கீழே இருந்து க்ளீன் பண்ணிட்டு போகிறது அப்படிலாம் இல்லாமல் மேலே இருந்து கீழே க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வாங்க. ஃபோர்த் டிப்ஸ் என்னன்னு பார்ப்போமா? இப்போ ஒரு கிச்சன் நீங்கள் க்ளீன் பண்ண போகிறீங்கன்னா 2 கிளாத்து நம்ம வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒன்று ட்ரையான கிளாத்து, இன்னொன்று வெட்டான கிளாத்து யூஸ் பண்ணுங்கள். செல்ஃபி ஏதாவது துடைக்க போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு ஈர துணியில் துடைச்சிட்டு நெக்ஸ்ட்டு நல்ல ஈரம் இல்லாத ஒரு ட்ரை கிளாத்தில் துடைச்சி பாருங்கள். அந்த இடம் நல்ல பளபளப்பாக இருக்கும். அதே நீங்கள் ஈர துணியில் துடைச்சிட்டு அப்படியே விட்டுட்டிங்கன்னு சொன்னால் அந்த அழுக்கெல்லாம் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி அப்படியே தான் இருக்கும் இல்லைங்களா, அது கொஞ்சம் மங்கலாக தான் நம்மளுக்கு தெரியும். முக்கியமாக இந்த பிளாக் கலர் கடப்பா கல்லுலலாம் நல்லாவே அந்த மெத்தட் ஒர்க் ஆகும். கண்டிப்பாக இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. ஃபஸ்ட்டு ஈர துணியில் துடைச்சிட்டு அதுக்கப்புறம் ஈரம் இல்லாத துணியில் துடைச்சி பாருங்கள். அந்த இடமே நல்லா பளபளப்பாக ஷைனிங்காக சூப்பராகவே இருக்கும். 5th டிப்ஸ் என்னன்னு பார்ப்போமா? ஷிங்க் எப்போவுமே க்ளீனாக வச்சுக்கிறது. நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொன்ன மாதிரி என்னதான் நம்ம கிச்சன் ஓடி ஆடி க்ளீன் பண்ணாலும் ஷிங்கில் பாத்திரம் இருந்தால் அந்த கிச்சன் க்ளீன் ஆனதுக்கான ஒரு அர்த்தமே இருக்காதுங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஷிங்கில் பாத்திரம் செய்கிறதுனா கையோடு கொஞ்சம் வாஷ் பண்ணி வச்சுடுங்க. ஒரு 2-3 நாள் தான் கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் இதை செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கே ஷிங்கில் பாத்திரம் இருந்தால் பிடிக்கவே பிடிக்காது. அந்த மாதிரி தான் நானும் ஒரு 2-3 நாள் ஃபாலோ பண்ணது. இப்போ வரைக்குமே எனக்கு ஃபாலோ பண்ணிவிட்டு ஷிங்கில் பாத்திரம் நான் வைக்கவே மாட்டேங்க சுத்தமாக. அப்படியே வாஷ் பண்ணி போட்டுருவேன். வீடியோக்காக சொல்லலை, அது எனக்கு பழகிடுச்சு. ஏன்னா ஷிங்கில் பாத்திரம் இல்லாமல் நான் கிச்சனை பார்க்கும்பொழுது அவ்வளோ நீட்டாக சூப்பராக இருக்குது, க்ளீனாக. கண்டிப்பாக நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள். 6th டிப்ஸ் என்னன்னு பார்ப்போமா? எல்லாமே ரீஅரேஞ்ச் பண்ணுறது.
இப்போ கிட்டத்தட்ட ஓரளவுக்கு எல்லா வேலையும் முடிச்சிருப்போமா. இப்போ கேஸ் எல்லாம் நம்ம வாஷ் பண்ணி விட்டுருந்தோம்ல, அதெல்லாம் வந்து தொடச்சி விட்டுக்கலாம். கேஸ்க்கான தேவையான திங்ஸு, பர்னரு அதெல்லாம் வந்து போட்டு அரேஞ்ச் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஆல்ரெடி இருந்த இடத்துலேருந்து திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருப்போம் இல்லைங்களா, அதையும் ரீஅரேஞ்ச் பண்ணி அழகாக வந்து வச்சிடலாம். சின்ன சின்ன டெக்கரேஷன் பண்ணிக்கோங்க கிச்சனில். இப்போ இந்த செடிலாம் பார்த்தீங்கன்னாக்கா மணி பிளான்ட் தான், வெளியே வளர்ந்துட்டு இருக்கு. அதை எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் நான் வந்து இங்கே வச்சு அழகாக இருக்குமே பார்க்க. நம்மளும் வந்து வேலை செய்யும்போது கொஞ்சம் மனசுக்கு நல்லா இருக்கும் இந்த மாதிரிலாம் இருந்தால். அதனால சின்ன சின்ன டெக்கரேஷன் வந்து நீங்களே பண்ணிக்கோங்க. காசு அதிகமாக கொடுத்து தான் நம்ம வந்து டெக்கர் பண்ணணும் வீட்டை, அப்படியெல்லாம் இல்லை. ஒரு சின்ன செடி நம்ம வந்து பார்த்தாலே நம்ம மனசுக்கு அவ்வளோ நிம்மதியாக இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு சின்ன சின்ன ஆசை இருந்தாக்கா அதெல்லாம் நீங்கள் வந்து கிச்சனில் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம போய் ஒர்க் பண்ணுற இடமே கிச்சன் தான் அப்படின்னு சொல்லும் பொழுது, அங்கே போய் ஒர்க் பண்ணும் பொழுதே ஒரு டென்ஷன் இல்லாமல் ஒரு மைண்ட் ஃப்ரீயாக கொஞ்சம் ரிலாக்ஸாக அப்படியெல்லாம் இருக்கணும்னா, நீங்கள் ஆசைப்படுற விஷயம்லாம் தாராளமாக கிச்சனில் செஞ்சுக்கோங்க. 7th டிப்ஸ் என்னன்னு பார்ப்போமா? ஃப்ளோர் கிளீனிங். அவ்வளோதான். இப்போ கிட்டத்தட்ட நமக்கு முக்காவாசி வேலை முடிஞ்சு போச்சுங்க. இப்போ தரையை நல்லா கூட்டி பெருக்கிடுங்க. கூட்டி பெருக்கிட்டு மாஃப் போட்டுருங்க. நல்லா மாஃப் போட்டு தொடச்சி விட்டுட்டு அழகான ஒரு மேட்டு விரித்து போடுங்க. அவ்வளோதாங்க. சும்மா கிச்சனே வந்து பலன்னு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதை நான் போகிற போக்கில் சொல்லிட்டு போகலாம். ஆனால் இந்த மாதிரி டிப்ஸ் கொடுத்தா செய்யறதுக்கு சில பேருக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த வேலை, செகண்ட் இந்த வேலை அப்படி சொல்லிட்டு பிரித்து செய்யறதுக்கு நமக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். ஏன்னா சில பேருக்குலாம் ஒர்க் அதிகமாக இருந்தால் எங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் இல்லைங்களா. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாம் செஞ்சு பாருங்கள். ஈஸியாகவே இருக்கும். சீக்கிரமாக வேலை முடிச்சிடலாம். நான் இப்படி தான் வந்து ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். வேலை செய்யறதே தெரியாது நமக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம கிச்சனில் வேலை செஞ்சு முடிச்சிட்ட பிறகு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் டைம் ஒதுக்கி கிச்சன் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். இது தினமும் ஒரு ஹேபிட்டாக கொண்டு வந்தோம்னாக்கா நம்மளுக்கு வந்து கிச்சன் டீப் க்ளீன் பண்ணும் பொழுது அந்த அளவுக்கு வேலை இழுக்காதுங்க. ரொம்ப ஈஸியாகவே நம்மளுக்கு வந்து வேலை முடிஞ்சிடும். கண்டிப்பாக இதை வந்து டெய்லி ரொட்டீனில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. நல்ல கிச்சன் நீட்டாகவே இருக்கும் நமக்கு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.